ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா சீரியல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் அவங்க மாயாவையும் சீனுவையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் நாளைக்கு கல்யாண விஷயத்தை பற்றி நான் பேசலான்ட்டு இருக்கிறேன், அதுக்கு உங்களுடைய கருத்துக்களும் எனக்கு தேவை அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க, உங்களுக்கு என்ன விருப்பம்னு படுதோ அதையே நீங்கள் செய்யுங்க, ஏன்னா எங்கள் நல்லதுக்காக தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க, அதனால் உங்கள் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ரகுராம் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அடுத்து ஜானகிட்ட போய் சொல்கிறாங்க, நான் கல்யாணத்தை பற்றி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கவும், என்னங்க முடிவு எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு ஜானகி கேட்கும்போது, கதிருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ண போகிறேன், அது மாதிரிக்கு சீனுவுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கவும், நான் இதை பற்றி நான் சாருட்டையும் சீனுட்டையும் நான் கேட்டுட்டேன், அவங்க என்னுடைய விருப்பம் தான் அவங்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் எல்லாருக்கும் சாதகமான ஒரு முடிவை நான் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கவும், இப்படியே அவங்க சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க முடிவு கேட்டதுக்கப்புறமா தான் நான் அப்படி எடுத்தேன் அப்படிங்கவும், அப்போ ஜானகியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பற்றி இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட போகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை இன்றைக்கி சொல்ல மாட்டேன், நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லை, அன்னைக்கு தான் நான் அந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே இது எல்லாத்துக்கும் வீட்டில் உள்ள அவ்வளோருக்கும் தெரிய வருது. அப்போ இதை கேட்டுட்டு பத்மா ஓடி வராங்க. ஓடி சாருக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு சாரு, உனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சாரு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல அப்படிங்கும்போது, ஆமாம் என்னால் கூட நம்ப முடியல, ஆனால் அண்ணன் இப்படி ஒரு முடிவெடுத்தது நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறமா யாருமே மறுத்து பேச மாட்டாங்க, அதனால் நீ எனக்கு மருமகளாக வரப்போகிற அப்படின்னு சொல்லி பத்மா சொல்லவும், இதை கேட்டுட்டு சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சீனு மட்டும் ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மாமாவை எதிர்த்து நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நம்ம எடுத்த எல்லா முடிவுமே தப்பாக முடிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலேயே நானாக ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. ஆனால் மாமா கேட்கும் போது, மாயா என்னதான் விரும்புவா அப்படின்னு உண்மையை சொல்லுவான்னு நினச்சேன், ஆனால் அவளும் சொல்லாமல் இருந்துட்டா, இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சீனு ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவை பார்க்குறதுக்காக ஜானகி வராங்க. அப்போ மாயாட்ட கேட்குறாங்க, என்ன மாயா நீ இப்படி பெரியப்பட்ட சொல்லியிருக்கிறியே, இது உண்மையிலேயே நீ மனசார சொன்னது தானா, இல்லைன்னா உன் மனசில் என்ன இருக்கோ அதை நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் பெரியப்பா இந்த முடிவை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறமா எதிர்த்து நம்மளால் பேசவே முடியாது, அதனால் இப்போ உன் மனசில் இருக்கிறத நீ சொல்லிடு அப்படிங்கும்போது, அப்போ மாயா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா, பெரியப்பா எனக்காக தானே இந்த முடிவு எடுத்திருப்பாரு, அவர் என்ன நினச்சி தான் எடுத்திருப்பாரு, இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை நினச்சி தான் இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு, அதனால் அதுக்கு மறுப்பு தெரியவே மாட்டேன், அவர் என்ன நினைக்கிறாரோ அதே நடக்கட்டும், அதுதான் என்னுடைய சந்தோஷமும் அப்படிங்கிறாங்க. என்ன மாயா நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அவங்களும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க ஜானகியும். ஆனால் மாயா சொல்லியிருந்தாங்க, பெரியப்பா என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், அது என்னுடைய நல்லதுக்காக தான் இருக்கும், அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்றதாங்க. அப்போ ஜானகி நினைக்கிறாங்க, மாயாவுக்கு தான் அந்த குடும்பத்து மேலேயும் அவர் மேலேயும் எவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே விநாயகர் சதுர்த்தி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுமே சீனு ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மணி ஓடி வராங்க. சீனு இப்போ அவர் எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்ல போகிறாரு, ஊர்க்காரங்கிட்டையும் எல்லாத்திட்டையும் யார் யாருக்கு எப்படி கல்யாணம்னு சொல்ல போகிறாரு, இப்போ கூட நம்ம தடுத்து நிறுத்திடலாம், நீ உன் மனசில் உள்ளதை உங்கள் மாமா கிட்ட சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அவர் சாருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார், உனக்கும் மாயாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ சீனு சொல்லியிருந்தாங்க, வேண்டாம்பா ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் இப்படி சொல்லி தான் நான் கேட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, இதுக்கு பிறகு நான் இந்த மாதிரிக்கு நான் அந்த குடும்பத்தை எதிர்த்தும் மாமாவை எதிர்த்து நான் எதுவுமே செய்ய விரும்பலை, அவருக்கு என்ன இஷ்டப்படுறாரோ அதையே செய்யட்டும், அவர் என்னுடைய நல்லதுக்காக தானே எல்லாமே ஒரு முடிவு எடுத்திருப்பாரு, அதனால நான் இதுக்கு நான் கட்டுப்படுறேன்பா அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருந்தாங்க, சாருக்கும் சீனுவுக்கு தான் கல்யாணம், அதே மாதிரிக்கு மாயாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையிலே வைக்க போகிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் 2 கல்யாணத்தையும் நான் ஒரே மேடையில் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு ரகுராம் சொல்லவும், இதை கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து ரகுராம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சீனு முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. அப்போ மணி சொல்கிறாங்க, என்ன சீனு நீ என்னதான் இருந்தாலும் உங்கள் மாமாவோட முடிவு தான் உன்னுடைய முடிவுன்னு சொன்னேன், ஆனால் உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே, நீ அப்படி இருக்கும்போது சாருவை கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படி சந்தோஷமாக நீ வாழ போகிற அப்படிங்கும்போது, அப்போ சீனு சொல்லியிருந்தாங்க, இல்லைப்பா மாமா என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான், அதுக்கு நான் கட்டுப்படுறேன், அதனால் நான் சாரு கூட நான் சந்தோஷமாக நான் வாழுவேன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே சாருக்கும் எனக்கு தானே நிச்சயார்த்தம்லாம் பண்ணினாங்க, அதுக்கப்புறம் மாயா வந்தனால தானே இந்த மாதிரி நடந்துச்சுது, இல்லைன்னா நான் சாருவை தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிருப்பேன், அதே போல தான் இப்போவும் நான் சாருவை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நான்
அம்மாவோட கூட சந்தோஷமாக தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் மணிக்கு தெரியுது இவன் வந்து பொய் சொல்கிறான், இவன் வந்து இந்த குடும்பத்துக்காக இவன் வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்க துணிஞ்சிட்டு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், ஆனால் என்ன பண்ணுறதுங்க தெரியலையே. சரி நம்ம மாயாட்ட வேணா பேசி பார்க்கலாம் அப்படின்னு மணி வந்து மாயா கிட்ட போய் சொல்கிறாங்க. என்ன மாயா, உனக்கும் கதிருக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டாரு, இதுக்கு வந்து நீயே சம்மதிக்கிறியாமா அப்படிங்கும்போது, ஆமாம் பெரியப்பா ஏற்கனவே இது வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சம்மதம் கேட்டார், நானும் சரின்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா தான் அவர் வந்து இதையே வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இது உண்மையிலேயே நீ மனசார தான் எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, ஏற்கனவே உங்களால் தான் ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை வந்தது, திரும்பவும் நீங்கள் வந்து ஏதாவது வந்து பேசி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, பெரியப்பா என்ன முடிவு எடுத்தாலும் சரி இந்த குடும்பத்தையும் எங்களே நினச்சி தான் எடுப்பார், அதனால் வந்து இதுக்கு நாங்கள் கட்டு போடுறோம், இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மாயாவும் சொல்லியிருந்தாங்க. இதை கெட்டதுமே மணி நினைக்கிறாங்க. மாயா மனசுலையும் சரி சீனு மனசுலையும் சரி ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதில்ல, கொஞ்சம் கூட அவங்க பின்வாங்கவே இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் இந்த குடும்பத்துக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ண துணிஞ்சிட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் இந்த குடும்பமும் சரி இவங்களும் சரி சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்களோட வந்து ஜோடிகளை பிரித்து வேற மாதிரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷமே இருக்காது. இதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு மணி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ரகுராம் வந்து ஜானகியை கூப்பிடுறாங்க. அப்போ ஜானகி என்னங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வரும்போது, என்ன ஜானகி கல்யாண வேலையெல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கா அப்படிங்கும்போது, ஆமாங்க எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ கல்யாணம் நெருங்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது, ஏங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க. இல்லை ஜானகி இந்த கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியணும், அதுதான் எனக்கு வந்து நாள் நெருங்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினச்சிட்டு இருக்காதீங்க, கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியை காட்டுறாங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நல்லபடியாகவே நடந்து முடியக்கூடாது, ரகுராம் நினச்ச மாதிரிக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மாயாவுக்கு சீனுவுக்கு தான் கல்யாணம் நடக்கணுமே தவிர மாயாவுக்கு கதிருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, அதே மாதிரிக்கு சீனு வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இப்படி நடந்துட்டாக்கி எல்லாமே வந்து சுமூகமாக முடிஞ்சிரும், அப்படி நடக்கவே விடக்கூடாது, அதனால் சீனு வந்து கட்டுற தாலி மாயா கழுத்தில் தான் ஏறணும், அதுக்கு நம்ம தான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது நம்மளால் எப்படி முடியும் அப்படிங்கும்போது, நம்ம முடிச்சு கட்டணும், சீனு வந்து சாரு குளத்தில் தாலி கட்டினாதான் இந்த குடும்பமே ரெண்டாகும், இந்த குடும்பத்துக்கு மேலே இருக்கிற மகாலிங்கத்தோட பகை வந்து கூடுதலாகும், ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி அவன் துடிப்பான், அதனால இந்த கல்யாணம் வந்து சாருவுக்கும் சீனுவுக்கும் நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்தி கேட்குறாங்க, அப்போ உங்களுடைய திட்டம் தான் என்னது அப்படிங்கும்போது, அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாருவுக்கும் சீனுவுக்கும் தான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஆனால் அது எந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலையில் இந்த கல்யாணத்தை வந்து நடத்த விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி சீனு சாரு கழுத்தில் தாலி கட்டிட்டாக்கி கண்டிப்பாக ரகுராமரோட பகையை வந்து இவங்க ரெண்டு பேரும் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி மகாலிங்கமும் சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து தான் இந்த கதையை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போவாங்க. என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.